அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் லைட்ஸ் ஆஃப். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் வந்தா சீனாவை அடக்கும் வகையில் ஆசிய பிராந்தியத்தில் உள்ள இந்தோ பசிபிக் பகுதியில் தன்னுடைய போர் பயிற்சிக்கு தயாராகி வரக்கூடிய அமெரிக்காவுடைய தலைமையில் கடல் கூட்டு பயிற்சியோடு சீனாவை நடுங்க வைக்கக்கூடிய வகையில் உலகத்திலே சக்தி வாய்ந்த அமெரிக்காவின் F-22 ராப்டர் விமானங்களை அதிகமான எண்ணிக்கையில கொண்டு வந்து இந்தோ பசிபிக் கடல் பகுதியில் தன்னுடைய பயிற்சியை செய்ய இருக்கிறாங்க. அமெரிக்க ராணுவத்துடைய உலகத்திலே மிக சக்தி வாய்ந்த போர் விமானம் என்று கருதக்கூடிய F-22 ராப்டர் ஸ்டெல்த் விமானங்களை இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் தன்னுடைய பயிற்சியை மேற்கொள்ள தயாராக நிறுத்தியிருக்காங்க. இந்தோ பசிபிக் கடல் பகுதியில் வளர்ந்து வரக்கூடிய சவால்கள் NGAT போராளிகளுடைய வளர்ச்சியின் காரணமாக கிழக்காசியா மற்றும் ஐரோப்பாவில் USAF நடவடிக்கைகள் அதிகமான எண்ணிக்கையை கொண்ட போர்ஜெட் விமானங்களை கொண்டு சிறப்பான பயிற்சியை செஞ்சுட்டு வராங்கன்னு யுரேசியா டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கு. கடந்த மாசம் தைவானுடைய வான்நிலை பகுதியில் அத்துமீறி சீனா J-16, J-11, H-6 போன்ற 28 ராணுவ விமானங்களை பறக்க விட்டது. குண்டு வீசு விமானங்கள், அணு ஆயுதங்கள், நீர்மூழ்கி எதிர்ப்பு, மின்னணு போர் மற்றும் ஆரம்ப எச்சரிக்கையை விமானங்கள் மூலமாக காட்டி தைவான் ஜலசந்தியில் அதனுடைய ராணுவ நடவடிக்கைகளை செய்தது குறித்து G7 சீனாவை அழைத்த சில நாட்களுக்கு பிறகு சீனா மீண்டும் வான்வெளி ஊடுருவல் செய்திருக்கிறது. இதனால சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சீனாவுடைய பிராந்தியம் என்று சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் வலியுறுத்தியிருக்கிறது. எனவே சீன பிராந்தியத்தில் இறங்கும் எந்த வெளிநாட்டு ராணுவ விமானமாக இருந்தாலும் சீனாவிடம் முன் அனுமதி பெற வேண்டும் என்று கூறியது. கடந்த மாதம் USA FC-17 குளோபல் மாஸ்டர் 3 அமெரிக்க ஜெனரேட்டர்கள் தைவானுக்கு வருகை தந்ததை தொடர்ந்து சீனா எதிர்ப்பு தெரிவித்தது. இதனால் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் தைவான் தொடர்பான ஒரு மோதல் நிலையும் இருக்கிறது. தென் சீன கடல் பகுதி முழுவதும் சீனாவுக்கே உரிமையானது என்று அறிவிப்பு செய்து வரும் சைனா இந்தோ பசிபிக் கடல் பகுதியிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட முயற்சி செய்யும் வகையில் இலங்கையில் தன்னுடைய துறைமுக நகரத்தையும் கிழக்கு ஆப்பிரிக்காவில் ஒரு நாட்டில் கடல் துறைமுக நகரத்தையும் உருவாக்கி இந்த பகுதியிலும் தன்னுடைய கடல் ஆதிக்கத்தை நிலைநாட்ட முயற்சி செய்யக்கூடிய சீனாவை கட்டுப்படுத்தும் வகையில் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் மற்றும் இந்தியா ஆகிய 4 நாடுகள் கொண்ட குவாட் அமைப்பு, சீனாவால் ஆசிய நேட்டோ அமைப்பு என்று அழைக்கக்கூடிய இந்த அமைப்பு இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவுடைய ஆதிக்கத்தை ஆக்கிரமிப்பு செயல்களை எதிர்ப்பதற்காகவே இந்தோ பசிபிக் பகுதியில் அடிப்படையாக கொண்ட ஒழுங்கு என்று அழைப்பதை ஊக்குவிப்பதற்காகவே குவாட் அமைப்பு உருவாக்கப்பட்டது. குவாட் அமைப்பு நாடுகளுடன் பசிபிக் இருப்பு உடற்பயிற்சியும் ஆஸ்திரேலியா மற்றும் அதன் அருகே உள்ள கடல் பகுதியில் கடல் கூட்டு பயிற்சியும் அமெரிக்காவின் தலைமையில் நடைபெற உள்ளது என்று நிக்கி ஆசியா தெரிவித்திருக்கிறது. இந்த பயிற்சி அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான 20 வருட கூட்டு பயிற்சி தாலிஸ்மேன் சாப்பரின் ஒரு பகுதிதான். இந்த பயிற்சியில் ஜப்பான், இங்கிலாந்து, கனடா, தென்கொரியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகள் பயிற்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதுல ஒரு பகுதியா இந்தியா, இந்தோனேசியா, ஜெர்மன், பிரான்ஸ் போன்றவை பார்வை நாடாக பங்கேற்க இருக்காங்க. விவரமான பதிவை நாம முன்னவே பதிவிட்டிருக்கிறோம். பயிற்சியை அமெரிக்கா முன்னிருந்து நடத்துவதற்காக தன்னுடைய F-22 ராப்டர்களை கொண்டு வர இருக்காங்க. சக்தி வாய்ந்த போர் விமானம் என கூறக்கூடிய F-22 ராப்டர் பத்தி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இந்த F-22 ராப்டர் ஒரு சூப்பர் சோனிக் இரட்டை என்ஜின் போர்ஜெட் விமானமாகும். இதை அமெரிக்காவின் லாகின் மார்டின் நிறுவனம் உருவாக்கியிருக்காங்க. அதன் காக்பிட்டில் கை த்ரோட்டில் மற்றும் ஸ்டிக் கண்ட்ரோல் HOTAS இருக்கிறது. அதே நேரத்தில் ஹைசர் எலக்ட்ரானிக் ப்ரொஜெக்ஷன், முதன்மை மல்டி ஃபங்க்ஷன் டிஸ்பிளே, காற்று மற்றும் நிலத்தின் மூலோபாய நிலைமை, அச்சுறுத்தல் அடையாளம், அச்சுறுத்தல் முன்னுரிமை மற்றும் கண்காணிப்பு தகவல் போன்ற திட்டமிட்ட காட்சியை இது வழங்குகிறது. ஹை-அப் டிஸ்பிளே HUD இலக்கு மற்றும் ஆயுதத்தின் நிலை மற்றும் ஆயுத உரைகள் மற்றும் படப்பிடிப்பு குறிப்புகள் எடுத்து காட்டுகிறது. பிந்தைய மிஷன் பகுப்பாய்வுக்காக HUD இல் இருக்கும் வீடியோ கேமராவிலும் தரவு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் இறக்கைகளில் 4 கடினமான புள்ளிகள் மற்றும் 3 உள் வளைகுடாவும் கொண்டிருக்கிறது. பிரதான ஆயுத விரிகுடா மேற்பட்ட நடுத்தரம் தூரம் கொண்ட ஏர் டு ஏர் மிசைல் AMRAAM 120C மிசைல்கள் அல்லது 2 AMRAAM மற்றும் 2 1000 LB GPU 32 நேரடி தாக்குதல் ஆயுதங்களை JDAM கொண்டு இதனால் இயங்க முடியும். இந்த F-22 ராப்டர் அமெரிக்க விமானப்படையில் மிகவும் திறமையான போர் விமானங்களில் ஒன்று. அடுத்த ஜெனரேஷன் ஏர் ஆதிக்கம் NGAT திட்டத்தின் ஒரு பகுதியான 5th ஜெனரேஷன் போர்ஜெட் விமானத்தை புதிய தலைமுறை விமானத்துடன் மாற்ற தேவையானவைகள் அனைத்தும் இதில் இருக்கிறது. இப்படிப்பட்ட F-22 ராப்டர் போர்ஜெட் விமானம் 6வது தலைமுறை ஜெட் விமானங்களில் ஒரு பெரிய கலப்பு விங் ஏர் ஃபோமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விமானத்தில் பெரிய ஆயுத விரிகுடாவும் அதிக அளவு எரிபொருளை நிரப்பும் வகையில் பெரிய டேங்கரும் இருக்கிறது. விமானங்களை கொண்டு இந்த பயிற்சி மேற்கொள்வது மூலமாக இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் எதிர்காலத்தில் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் மோதல் ஏற்பட்டால் அதற்கு தயாராகும் USAF முயற்சியாக இது இருக்கிறது என்று சீனாவுக்கு ஒரு எச்சரிக்கையான செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இதற்காக
குவாமில் இருக்கும் டெசர் விமானப்படை தளம் ஒரு மிக முக்கியமான ராணுவ தளமாக இருக்கும். மேலும் சீனாவுடனான மோதல் ஏற்பட்டால் அமெரிக்காவின் முக்கியமான தளமாகவும் இது இருக்கும் என்று தி வார் ஜோன் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க பசிபிக் கட்டளையின் முன்னாள் தளபதியான லெப்டினன்ட் ஜெனரல் டான் பிக் இலை இதற்கு முன்பு எந்த ஒரு பயிற்சியிலும் F-22 போர் விமானங்கள் இந்த அளவிலான எண்ணிக்கையில் பங்கேற்றது இல்லை என்று கூறியிருக்கிறார். இந்த பயிற்சிக்காக F-22 விமானங்கள் 2 வெவ்வேறு தளங்களிலிருந்து பசிபிக் பகுதியிலிருந்து அனுப்புவது சாதாரணமான காரியம் அல்ல என்று டான் பிக் இலை கூறியிருக்கிறார். இந்த பயிற்சி சீனாவை நடுங்க வைப்பதற்காக மட்டுமல்ல, F-22 விமானத்தின் நெகிழ்வுத்தன்மை மற்றும் பயண இயல்பு கொண்ட இந்த விமானங்களை சீனா நகலெடுத்து அதுபோல புதிய விமானத்தை உருவாக்க முடியாது என்று அவர் எங்கரேஜ் டெலி நியூஸுக்கு செய்தி தெரிவித்திருக்கிறார். இந்தோ பசிபிக் பகுதியில் நடக்கக்கூடிய இந்த பயிற்சியின் மூலமாக எங்களுடைய ஒத்துழைப்பு மேலும் பலப்படும் என்று ஜப்பான் அமைச்சரவை செயலாளர் இந்த பயிற்சி ஒரு ஃப்ரீயான திறந்த இந்தோ பயிற்சி மீதான எங்களுடைய ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்தும் என்றும் ஜப்பானிய தலைமை அமைச்சரவை செயலாளர் கட்சுனோபு காட்டோ குறிப்பிட்டிருக்கிறார். குவாட் மற்றும் அதனுடைய நடவடிக்கைகள் மற்றும் அதனுடைய கண்காணிப்பு கப்பல் ஆஸ்திரேலியா பகுதிக்கு போவதற்கு முன்பாகவே சீனா சந்தேக கண்ணோடு 2 சர்வேலன்ஸ் கப்பல்களை இதுவரை அனுப்பியிருக்கிறது. சீனாவுடைய நடவடிக்கை எந்த வகையில் இருந்தாலும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவுடைய ஆதிக்கம் வரக்கூடாது என்பதற்காக அமெரிக்காவின் தலைமையில் இந்த கூட்டு பயிற்சியில உலகத்தில் சிறந்ததாக கருதப்படக்கூடிய F-22 ராப்டர் போர் விமானங்களை அதிக எண்ணிக்கையில கொண்டு வந்து தன்னுடைய பயிற்சியை செய்ய இருக்கிறாங்க. அதன் மூலமா அமெரிக்காவுடைய விமானப்படைக்கு இந்த பகுதியில போருக்கு முந்தைய சிறந்த பயிற்சி என்பதோட தன்னுடைய விமானங்களை காட்டி சீனாவை அடக்கி வைக்க அமெரிக்கா முயற்சி செய்தது. தினந்தோறும் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பான ஆதரவுக்கு நன்றி. நீங்கள் தினந்தோறும் நாங்கள் போடும் வீடியோவுக்காக கொடுக்கும் பொன்னான கமெண்ட்ஸும் லைக்களும் தான் எங்களை மோட்டிவேட்டாக வைத்து டெய்லி வீடியோ போட வைக்கிறது. அதனால் இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. இந்த சேனலை இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம இந்த சேனல் மூலமா அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து தெரியும். நீங்களும் அதை பார்த்து பயன்பெற முடியும். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்முடைய கம்யூனிட்டி டேபிள்ல A-24க்காக கேட்கப்பட்டிருந்த கேள்வி, இந்திய கடற்படை எந்த நிறுவனத்திடம் இருந்து 3 MK-3 மேம்பட்ட லைட் ஹெலிகாப்டர்களை பெற்றது என்று கேட்டிருந்தோம். அதற்கான சரியான பதில் HAL. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்திய சீன LAC பகுதியில் அவசரகால தேவைக்காக ஏர் டு கிரவுண்ட் பிரிசிஷன் கைடட் வெப்பன் சிஸ்டத்தை வாங்க திட்டமிட்டிருக்காங்க. பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களின் தலைமையிலான பாதுகாப்பு தேவைகளுக்காக அனுமதி வழங்கும் கவுன்சில் அவசர தேவைகளுக்காக வாங்குவதற்கான அதிகாரத்தை 31 ஆகஸ்ட் 2021 வரை ஆயுதப்படைக்கு வழங்கியிருக்கிறது. கடந்த ஆண்டு ஜூன் மாசம் கால்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் நடந்த மோதலுக்கு பின்னாடி பாதுகாப்பு அமைச்சகம் முதலா ஆயுதப்படைக்கு அவசர தேவை கொள்முதலுக்காக 300 கோடி ரூபாய் வரை வழங்கி இருக்கிறது. LAC பகுதியில் அவசரகால அதிகாரங்களை நீடிக்க ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒப்புதல் அளிக்கிறதுக்கு முன்னதாகவே பாதுகாப்பு படை தலைவர் ஜெனரல் பிபின் ராவத் அவர்கள் லடாக்கில் உள்ள படைகளின் செயல் தயார் நிலையில் உள்ளது என்று கூறியிருந்தார். LAC பகுதியில் உள்ள ராணுவம் எப்பொழுதும் உச்சகட்ட செயல்பாட்டுக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று CTS குறிப்பிட்டிருக்கிறது. கடந்த ஒரு வருஷ காலத்துக்குள்ள 50,000க்கும் மேற்பட்ட ராணுவ துருப்புக்களை அந்த பகுதிக்கு அனுப்பியிருக்கு. எந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை எதிர்கொள்ற வகையில ஏராளமான தரை மற்றும் விமான ஆயுதங்களை அங்க அனுப்பியிருக்கு. அந்த நிலையில ஏராளமான உபகரணங்கள் மற்றும் சிறிய பொருட்களை வாங்குறதுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறதாக அந்த வட்டாரங்கள் கூறுது. பாதுகாப்பு அமைச்சகத்துடைய முக்கிய நோக்கமான கொள்முதல் என்னன்னா, எதிர்ப்பு அமைப்புகளை ராணுவத்துக்கு கொடுப்பது. அது ஒரு முரட்டு டோனின் தகவல் தொடர்பு மற்றும் நோக்கத்தை மாற்றுவதற்கு முடியும். அவசரகால தேவை நோக்கத்திற்காக ரஃபேல் போர் விமானங்களுக்கு ஹேமர் ஏர் டு கிரவுண்ட் பிரிசிஷன் கைடட் வெப்பன் சிஸ்டத்தை வாங்குவதற்கு திட்டமிட்டுள்ளதாக அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. மிகவும் சுறுசுறுப்பான மனோ வேரியபிள் மிஷன் விரிவாக்கப்படுவதற்கு ரூபாய் 70 லட்சம் ஆகும். இது ஒரு வழிகாட்டல் கிட். இது 250 கிலோ எடையுள்ள நிலையான MK-82 வெடிகுண்டு பொருத்தப்பட்ட ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் கிட் ஆகியவற்றை கொண்டுள்ளது. D-72 மற்றும் D-90 போன்ற டேங்கர்களால் சுடப்பட்ட கவச துளை துடுப்பு, நிலைநிறுத்தப்பட்ட சப்போர்ட் ABFSTS வெடிமருந்துகள், கூடுதலான ட்ரோன்கள், வெடி ஆயுதங்கள், குண்டுகள் மற்றும் மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆகியவற்றை வாங்குவதற்காக திட்டமிட்டிருக்கிறது. LAC லடாக் பகுதியில் இணைப்புகளை அதிகப்படுத்தும் நோக்கத்தில் இந்தியா 4 விமான நிலையங்களையும் 37 ஹெலிபேடுகளை உருவாக்க இருக்கிறாங்க. சீனா உடனான எல்லைப் பகுதியில் லடாக் பகுதியில் விமானத்தள இணைப்புகளை அதிகப்படுத்துவதற்காக இந்தியா முயற்சி செய்து வருகிறது. அதில் 37 ஹெலிபேடுகளை யூனியன் பிரதேசத்தில் நிறுவ திட்டமிட்டிருக்கிறது. இந்த புதிய விமானத்தள இணைப்பு சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதோடு ஆயுதப்படைக்கு பல முக்கியமான ப்ராப்பர்ட்டியாக பயன்படும். மேலும் இயற்கை பேரிடர் காலங்களில் இங்கிருந்து விரைவான நிவாரண உதவிகளை செய்ய முடியும். லே நகரத்துக்கு மாற்று விமான நிலையம் மற்றும் சான்ஸ்கர் பள்ளத்தாக்குக்கு நேரடியான இணைப்புக்காக பெரிய விமானங்களை கையாளக்கூடிய வகையில் 4 விமான நிலையங்கள் அமைப்பதற்கான இடங்களை அடையாளம் கண்டு இருக்கிறாங்க. கூடுதலாக யூனியன் பிரதேசங்களில் தற்போது 37 ஹெலிபேடுகள் கட்டும் பணிகள் நடந்து வருகிறது. லடாக் பகுதியில் எல்லா தொலைதூர மற்றும்
அணுக முடியாத பகுதிகளிலும் இந்த ஹெலிபேடுகள் அமைக்கப்பட்டு அது வெயிட்டான சினுக் CH-47 ஹெலிகாப்டர்களை கையாளும் திறனுடையதாக அந்த ஹெலிபேடுகள் இருக்கும். புதிய விமான நிலையங்களை பொறுத்தவரை அதற்கான நிலங்களை அடையாளம் கண்டுபிடித்து பணிக்கான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்டம் DGCA இந்திய விமான நிலைய ஆணையம் மற்றும் இந்திய விமானப்படை போன்ற முக்கிய பங்குதாரர்களின் கூட்டு அறிக்கைக்காக இது காத்திருக்கிறது என்று தெரிய வருகிறது. கடந்த ஆண்டு கிழக்கு லடாக் எல்லையில் மோதல் இருந்தது. அப்போது சீனாவின் PLA தனது விமான தளங்களை அதிகப்படுத்தியது. திபெத் ராணுவ நடவடிக்கைக்காக வான்வழி பாதைகளை மாற்றி வருது. இந்த திட்டத்தில் மேம்படுத்தப்பட்ட ஓடு பாதைகள் அமைக்கப்படும் மற்றும் பாதுகாப்பான உறுதியான தங்கும் இடங்களையும் அமைச்சு கிழக்கு லடாக் முழுவதும் புதிய ட்ரோன்கள் மற்றும் வான் பாதுகாப்பு தளங்களை அமைப்பது போன்ற பணிகளை செய்திருக்காங்க. அதுபோல நாமளும் லடாக் பகுதியில இணைப்புகளை அதிகரிக்கும் நோக்கத்துல இந்தியா 4 விமான நிலையங்களையும் 37 ஹெலிபேடுகளையும் உருவாக்க இருக்கிறாங்க. இப்படியான சிறந்த முயற்சிகள் நடக்கும்போது ராஜஸ்தானின் ஜலூரி தேசிய நெடுஞ்சாலைகளில் போர் விமானங்களை இந்திய விமானப்படை விமானங்களை தரையிறக்கக்கூடிய சோதனையில் தொடங்கியிருக்காங்க. இந்திய விமானப்படை IAF தேசிய நெடுஞ்சாலைகளில் போர் விமானங்களை தரையிறக்கக்கூடிய ஏற்பாடுகளை அமைச்சிருக்காங்க. ஆரம்ப விசாரணையில் காந்தவ் மற்றும் அக்தாவா இடையே 2 போர் ஹெலிகாப்டர்களை சிதல்வானா பகுதியில் தரையிறக்கியிருக்காங்க. பரத்மாலா திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்ட ஓடு பாதையில் ஜலூர் போலீஸ் நிர்வாகத்துடன் IAF மற்றும் NHAI அதிகாரிகள் கலந்து கடுமையான ஏற்பாடுகளை செய்திருக்காங்க. போர் மற்றும் அவசர கால சூழ்நிலைகளில் தேசிய நெடுஞ்சாலைகளில் போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை தரையிறக்குவதன் மூலம் சில நடவடிக்கைகளுக்கு IAF வெற்றிகரமாக வடிவத்தை கொடுக்க முடியும். பாதுகாப்புத்துறை அமைச்சகமும் போக்குவரத்துறை அமைச்சகமும் சேர்ந்து இந்த நோக்கத்திற்கான திட்டத்தை உருவாக்கி இருக்காங்க. பாதுகாப்பு அமைச்சகத்தின் வேண்டுகோள் மற்றும் பரிந்துரையினால் சாலை மற்றும் போக்குவரத்துறை அமைச்சகம் நாட்டில் சுமாராக 2 டஜன் நெடுஞ்சாலைகளை போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை இறக்கக்கூடிய தரைகளை அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. போர்க்காலங்களில் போர் விமானங்களை தரையிறக்கக்கூடிய ராஜஸ்தானில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது என்று மூத்த ராணுவ அதிகாரி ஒருவர் சொல்லியிருக்கார். ஜெய்சால்மர், தோஜ்பூர், பார்மர், பிகோனர், ஜலூஸ் போன்றவற்றிலிருந்து கடந்து போகும் பரத்மாலா தேசிய நெடுஞ்சாலை ராஜஸ்தானுடன் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த இடங்களை பற்றி இப்ப வெளியிடல. போர் விமானங்களையும் ஹெலிகாப்டர்களையும் இறக்கக்கூடிய நெடுஞ்சாலைகளை அடையாளம் கண்டு அங்க போர் விமானங்களையும் ஹெலிகாப்டர்களையும் இறக்கக்கூடிய முயற்சியில இந்திய ராணுவப்படை சோதனையை நடத்திட்டு வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. ஜெய் ஹிந்த். இதே மாதிரி செய்தியோட நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீங்கள் எங்கே போனாலும் முகக்கவசத்தை போட்டு போங்க. கவர்மெண்ட் சொன்ன வழிமுறைகளை நம்ம பின்பற்றி இந்த கொரோனாவிலேருந்து நம்ம ஜெயிப்போம், பாதுகாப்போம். சரி, ஓகே நம்பா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க.